சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி உடலை தோண்டி எடுக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகரிடம் கேட்கலாம். சுதாகர், வணக்கம். சுதாகர், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேரண்டியே இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கனிம வள கொள்ளைக்காக ஆதாரங்களுடன் அவர் புகார் மனுவை அளித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் அடுத்த 7 நாட்களுக்குள் அவர் வாகனம் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்ட அந்த ஜெகபர் அலியின் விசாரணையில் கனிம வள கொள்ளைக்காக எதிராக குரல் கொடுத்த அந்த குவாரி உரிமையாளரே திட்டமிட்டு லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மீது 5 பேர் தொடர்பாக கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து பகீர் கிளப்பும் வகையில் இருந்தது. அந்த வகையில் வட்டாட்சியர் அவர்கள் மெத்தனமாக செயல்பட்டதாக அவர்களுடைய வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் ஆகியோருக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து திருமயம் ஆய்வாளர் அவர்கள் மெத்தனமாக செயல்பட்டதாக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து கனிம வளத்தில் அதிகமாக வெட்டப்பட்டுள்ளது என கனிம வளத்துறை உதவி இயக்குநர் அவர்கள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட ஜெகபருடைய மனைவி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி புதைக்கப்பட்ட ஜெகபரின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து எக்ஸ்ரே மூலம் எக்ஸ்ரே செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இதில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை எனவும் அரசியலாக்க வேண்டாம் எனவும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பெங்களூரில் உள்ள ஜெகபர் அலி புதைக்கப்பட்ட இடத்தில் இன்று காலை முதலே போலீசார் குவிக்கப்பட்டு மற்ற யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்காத வகையில் 100 மீட்டர் பேரிகேட்டுகள் அமைக்கப்பட்டு அந்த உடலையானது பாதுகாப்பாக தோண்டிடக்கூடிய நிலையை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அங்கு வட்டாட்சியர் ராமசாமி அவர்கள் தலைமையிலும் போலீசார் தலைமையிலும் தற்பொழுது அந்த உடலை தோண்டிடுக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. நன்றி சுதாகரன்.